எனக்கு கால் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு பிரபுதேவா சார் கூட இருக்கும்போது. ஆனால் நான் அப்புறமா அவங்களுக்கு சொன்னேன், பிரபுதேவா சார்னா டான்ஸ் இருக்கும் நிறைய. கண்டிப்பாக. ஸோ இஸ் அ காட் ஆஃப் டான்ஸ். அவங்க கூட டான்ஸ் பண்ண ஆகாது. ஸோ நான் சொன்னேன், சார் எனக்கு டான்ஸ் வராது. இ செட் டான்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு அவ்வளோ டான்ஸ் இருக்காது. நான் எவ்வளோ பண்ணாலுமே பிரபுதேவா சார் மேட்ச் பண்ண முடியாது. நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 5% மேட்ச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். மக்களை பார்த்து இந்த மூன்வாக் படத்தை பற்றி ஒரு லைனில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மூன்வாக் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ வெரி நான் தமிழ் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் பேசலாம். இட்ஸ் வெரி ஃபன் படம், ஃபேமிலி படம். அதுதானா? இல்லை ரொம்ப நச்சுன்ட்டு ஸ்வீட்டாக பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலேருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும்போது ஹவு டிட் யூ ஃபீல்? மூன்வாக் படத்துலேருந்து கால் வந்திருக்கும்ல, நீங்கள் பிரபுதேவா சாரோட நடிக்க போகிறீங்க, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு கால் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு பிரபுதேவா சார் கூட இருக்கும்போது. ஆனால் நான் அப்புறமா அவங்களுக்கு சொன்னேன், பிரபுதேவா சார்னா டான்ஸ் இருக்கும் நிறைய. கண்டிப்பாக. ஸோ இஸ் அ காட் ஆஃப் டான்ஸ். அவங்க கூட டான்ஸ் பண்ண ஆகாது. ஸோ நான் சொன்னேன், சார் எனக்கு டான்ஸ் வராது. இ செட் டான்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு அவ்வளோ டான்ஸ் இருக்காது, ஒன்லி ஆக்டிங். அப்படி சொல்லும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்சம் அப்பாடா நம்மள ஆட வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா? பட் நீங்க ஆனா இதுல டான்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல கொஞ்சமாச்சு? பண்ணியிருக்கேன். அதை பத்தி பேசுங்க. நான் எவ்வளோ பண்ணாலுமே பிரபுதேவா சார் மேட்ச் பண்ண முடியாது. நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 5% மேட்ச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாளில் ரிஹர்சல்ஸ் எடுத்திருப்பீங்க? பிகாஸ் சார் வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வந்தானா டப்புன்ட்டு முடிச்சுட்டு போயிடுவார். நீங்கள் மேபி ஒரு 1 minute சாங்குக்கு எத்தனை இயர்ஸ் ஒரு எத்தனை மந்த்ஸ் அந்த ரிஹர்சல் போச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துப்பேன். ஸோ ஷூட் டேஸ் பார்த்தோன்னா அதோட நிறைய ரிஹர்சல் டேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், அவ்வளோ ரிஹர்சல் பண்ணியுமே என்னால் அவங்கள மேட்ச் பண்ண முடியல. ஓகே, ஸோ வந்து ஏதாச்சும் டேக்கு தப்பாச்சுன்னா என்ன நினைப்பீங்க நீங்கள்? ஐயோ டேக்கு தப்பாயிடுச்சு, நம்மளை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி லைட்டாக எட்டி பார்ப்பீங்களா? புரியல. இல்லை, சப்போஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டெப்பை வச்சு தப்பாக மாற்றி போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணும்போது 1 take 2 take நான் 1-2 டேக்லேயே சரியாக பண்ணல. தென் 3rd டேக்கில் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐ வாஸ் லைக் சாரி சார் அப்படின்னு. சார் மன்னிச்சிருங்க சார், காலில் விழுந்தீங்களா? ஸோ ஸ்வீட் அண்ட் ஸோ கைண்ட். இஸ் லைக் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. இஸ் ஸோ ஸ்வீட் பர்சன். சார் உங்களை குழந்தையாட்டம் பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் செட்டில் ஆக்சுவலி. ஸோ யோர் ஃபேவரட் மெமரி, ஒரு பெஸ்ட் ஃபேவரட் பிடிஎஸ் மொமெண்ட்னா நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் திங்க். யோசிங்க, எவ்வளோ டைம் நீங்கள் யோசிங்க. ஞாபகம் இல்லையே. யோர் ஃபேவரட் மெமரி ஃப்ரம் செட்? மேபி சாங் ஷூட் பண்ணும்போது அன்னைக்கு சரியாக டான்ஸ் என்னால் பண்ண முடியல. ஐ வாஸ் லைக் அப்செட். ஐயோ, ஆனால் நான் காமிக்கல, பிகாஸ் எனக்கு காமிக்க பிடிக்கல. ஸோ நான் சைலண்ட்டாக உக்காந்து இருக்கும்போது பிரபுதேவா சார் வந்து என்ன கேட்டாங்க, லைக் ஐயோ ஓகே, இட்ஸ் ஓகே பேபிமா, இல்லை ஐயோ ஓகே அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஸோ இஸ் ஸோ பிக் ஆக்டர், பட் ஆனாலுமே வந்து வந்து என் பற்றி கேட்க இட்ஸ் நீட் அ பிக் ஹார்ட். Yeah. So he made you very comfortable on set. Yeah. Okay. அதனால தான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. அவங்க அவ்வளோ அன்பாக இருந்ததுனால. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன 2 லைனில் சொல்லணும்னா, நான் பயந்ததும் அந்த டான்ஸ் செட்டில் தான், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனதும் அந்த டான்ஸ் செட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்துட்டு சுஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ஆக்டிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கீங்க. படத்தில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாருக்கும்.